இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாளில் லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் இவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வசனம் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய வியாக்கியானங்களும் மறந்திருப்பீங்க. கேட்கப்பட்ட காரியங்களை நான் மறுபடியும் பேசலாம் என்று நான் ஆசைக்கிறேன். இதில் என்னன்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான் முதலாவது. ரெண்டாவது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ ஒரு உயர்வும் தாழ்வும் இருக்கிற ஒரு இடமாக இந்த வசனம் காணப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம தாழ்த்தினா உயர்த்தப்படுவோம், நம்மை உயர்த்தினால் தாழ்த்தப்படுவோம்னு ஒரு கருத்து நமக்குள்ளாடி இருக்குது. நாம் எதிலே உயர்த்தப்பட வேண்டும், எதிலே தாழ்த்தப்பட வேண்டும், யார் உயர்த்தப்படணும், யார் தாழ்த்தப்படணும், இதெல்லாம் கண்டிப்பாக வசனத்தில் ஆழமான கருத்து, ரொம்ப ஆழம் நிறைந்த ஒரு வசனமாக இருக்குது. அதை சும்மா பார்த்தாலும் நமக்கு தெரியாது. அப்போ இதை நான் படித்தப்போ எனக்கு தேவன் எனக்கு உணர்த்தினபடியாக நான் எனக்கு ஷேர் பண்ணுறேன். இது யாரை குறித்து பேசியிருக்கிறேன்னா, 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவங்க கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணும், அழைப்பு பெற்றிருக்க வேண்டும், தேவனை அறிந்தவர்களாக இருக்கணும். 3 காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்தவங்களாக இருக்கணும், ரட்சிப்பின் வஸ்திரம் அவருக்குள்ளாடி இருக்கணும், 2வது பரிசுத்த ஆவியானவர் அவர்களால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த 3 காரியம் அதில் இருந்தால் தான் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவி யாருக்கு உள்ளாடி இருக்கோ பரிசுத்தமாய் வாழ முடியும் இல்லை, அவங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு உள்ளாடி பிரவேசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் மலவாளலாக நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார் இல்லையா. அவருடைய கல்யாணம் நடக்கிற நாட்கள்னு சொல்லும், நம்மளை சேர்த்து கொள்கிற நாட்கள் தான். இப்போ மணவாளனே நம்ம அறிந்திருக்க வேணும் கல்யாணத்துக்கு. 2வது, அடுத்தது என்னன்னா அந்த ரிஷிப்பின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வஸ்திரம் இல்லாதவன் கல்யாணத்துக்குள்ளாடி போக முடியாது, புறம்பே தள்ளிடுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்னு சொல்லும்போது ரட்சிப்பை உடையவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள்னு சிம்பிளாட்டு நான் ஒன்று சொல்ல முடியும். இவர்களை குறித்து தான் இந்த வசனத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு, எல்லாரையும் குறித்து இதில் போட்டுட்டு இல்லை. இப்போ நம்ம ஒருவேளை இங்கே தாழ்த்துறாங்க உயர்த்துறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம இங்கே பயங்கர தாழ்மையாக இருந்தோன்னு உயர்த்துவார், உயர்ந்திருக்கிறவனை தாழ்த்துவார், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிறவங்கெல்லாம் இன்னும் உயர்ந்தான் இருக்கிறாங்க, தாழ்ந்திருக்கிறவங்க தாழ்ந்தான் இருக்கிறாங்க. ஏன் கீழே இருக்கிறவங்க உயர்த்தி மேலே வர முடியலை? இப்போ இந்த வசனத்துக்கும் அதுக்கும் முரண்பாடு உண்டு. ஆனால் கல்யாண விருந்தில் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வசனத்தை பார்க்கணுன்னா, 10வது வசனம், நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. இனி இந்த வசனத்தில் தான் கருத்துக்கள் முழுமையாக நிறைந்திருக்கிறது. அதுக்கு பிற்பாடுள்ள வசனத்தில் தான் தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். அப்போ இந்த உயர்வும் தாழ்வும் யார் பண்ணணும்னா நாம் எடுக்கிற தீர்மானமாக இருக்குது. இப்போ கல்யாணத்து விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தன்னைத்தான் உயர்த்துகிறவன். அப்போ அவன் தன்னைத்தான் தாழ்த்தவும் தெரியும், ஆனால் தாழ்த்தாமல் தன்னைத்தான் உயர்த்துகிறவன், எல்லா காரியத்திலும் உயர்ந்திருக்க நினைக்கிறவன். இன்னும் எல்லா காரியம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்கு உள்ளாடி இருக்கிற நேரம் முதலாவது நாம் எப்படி இருக்கிற வேணும்னா தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மைன்னு சொல்கிறனாலும் தாழ்ந்து இருக்கிறவர்களாக இருக்கணும். உயர்ந்தவன் என்று காமித்து நடக்கிறதுக்கு நம்மளை அழைத்தாரு. நாம் நம்மை தாழ்த்த பழகி கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவன் என்னை, நான் சொந்த ரட்சகரை தேவனை ஏற்றெடுத்தேன், அவங்கேருந்து தேவன் என்னை உயர்த்தினார். இப்போ தேவன் உயர்த்தணும்னா நான் என்னை தாழ்த்த வேண்டும். அப்போ இந்த உயர்வுக்கு மேலே என்ன இருக்குன்னா, அதுக்கு மேலே ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் என்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். நாம் நம்மளை தாழ்த்துக்கிறோமா அதான் ரொம்ப முக்கியம். நான் தான் நம்மளை தாழ்த்த வேண்டும். நான் பர்சனலி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவாக இருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தின்படியாக கீழ்ப்படிக்கிறவங்க, வசனத்தின்படியாக ஜீவிக்கிறவங்க, வசனத்தினால தான் நான் என்னோடய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க, நாம் நம்மளை தாழ்த்தணும். தேவன் நம்மளை தாழ்த்துக்கிற தேவன் இல்லை, நாம் நம்மளை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வர காரியம், நாம் நம்மளை உயர்த்துகிறவராக இருந்தால் தேவன் நம்மை தாழ்த்துக்கிறவராக இருக்கிறார். இது வசனம் சொல்கிற ஒரு கருத்து. பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறவர்கள் தாழ்ந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். இன்னும் தாழ்ந்திருக்க பழகி கொள்வதை விட தாழ்ந்து தான் இருக்கணும்.
அதுதான் இந்த வசனத்தில் உண்மையான கருத்து. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்ல, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் தம்மைத்தான் தாழ்த்தி ஏழை கோலம் எடுத்தார்னு வசனம் சொல்லுது. அப்போ தம்மைத்தாம் அவர் தான் தாழ்த்துறாரு. யாரும் தேவனை இயேசு கிறிஸ்துவ தாழ்த்தல, அவர் தம்மைத்தான் தாழ்த்தி. முதலாவது தாழ்மைக்கு அடையாளம் என்னன்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது அவங்க எதில் தாழ்ந்திருப்பாங்கன்னா, மனுஷர் தயவில் முதலாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, தாழ்ந்திருப்பார்கள். மனுஷர் தயவுன்னு சொல்லும்போது நான் எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக இருக்கிறோம், என்னுடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்குது, என்னுடைய பேச்சுகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவ்வளோ தூரம் இயேசுவோடு நான் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறேன், வசனத்தை படிக்கிறவனாக இருக்கிறேன், தேவனோடு தரித்திருக்கிறவனாக இருக்கிறேன், எல்லாம் சரி. எக்ஸாம்பிள், பரிசுத்தமான வாழ்க்கையில் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்வளோ தூரம் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேனோ, தேவனோடு நான் ஐக்கியப்பாடில் பயங்கரமாக இருக்கிற வசனம் வாசிப்பதிலும் தேவன சட்டத்தின்படி செய்வதற்கும் தேவனுடைய வெளிப்பாட்டில் நான் நடக்கிறதுக்கும் அவருடைய வெளிச்சத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற நான் எவ்வளவு தூரம் அவரோடு இடைப்படுதல் வச்சுருக்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் எப்படி இருக்கணுமா, மனுஷர் மத்தியில் என்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் மனுஷரு கூட தாழ்ந்து நடக்க விருப்பப்படுறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுபோல் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு எடுக்கிற தீர்மானம் தான் முதல் நம்முடைய பரிசுத்தத்துக்கு முதல் அடையாளம். அவன் தான் அழகாக சொல்கிறான், எவனவன் தன்னை தாழ்த்துக்கிறவன். இந்த தாழ்மை யார் பண்ண, தேவன் கொண்டு வருகிறது அல்ல. வசனத்தை படித்து நாம் இயேசுவோடு நெருங்கும் பொழுது நான் முதல்ல எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னை தாழ்த்துகிற தீர்மானம். அனைவரும் சொல்லுவாங்க, நான் தேவனுக்கு முன்பாக என்ன தாழ்த்துறேன். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறது உயர்த்துறது அல்ல இதில் காரியம். தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலே பெரிய விஷயம். அப்போ தேவன் முன்பாக நான் தாழ்த்துக்கிறேன்னு சொல்கிற நேரம் நான் யாருக்கு முன்பாக தாழ்த்துருக்கேன்னா, இந்த உலகத்தில் முன்பாக நான் என்னை தாழ்த்துக்கிறேன்னு அர்த்தம். நான் எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோ தூரம் இந்த மனுஷர்களுக்கு கூட நான் அவர்களோடு பயணிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு பயங்கரமாக இருந்தார், தேவனோடு இருந்தார். ஆனால் அவர் யார் கூட நடந்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சகேயு, பரிசேயன், சரிசேயன், இவங்க கூட எல்லாம் இல்லையா? சகேயு கூட பாவியான மனுஷன் கூட, இன்னும் சொல்ல போனால் புறக்கணிக்கப்பட்டவர்களை கூட, இருட்டில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள், இருட்டில் இருந்த ஜனங்களும் கூட யாத்திரை பண்ணார், மனுஷனால் ஒதுக்கப்பட்டவர்களோடு யாத்திரை பண்ணார், தொழுநோய்காரங்களுக்கு கூட யாத்திரை பண்ணார், பாவத்தில் நிறைஞ்சிருக்கிற வீட்டில் போய் சாப்பிட்டாரு, அவர்களோடு சம்பாஷணம் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பெரிய இடத்துல இப்போ நியாயாசனத்துலேயோ சதுசேர் பதுசேர் அவங்க கூட சம்பாஷணம் பண்ணவோ அந்த மாதிரி காரியங்கள் செய்யவோ ஒன்றும் போகலை. அவருடைய சீஷர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் படித்து கரைத்து கொடுத்தவனாக இருந்தான். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டானோ அதுவரை அவன் வசனத்தெல்லாம் படித்தான். இயேசு கிறிஸ்துவம் தரிசிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அவரை பற்றி மேசியான் உள்ள கணக்கு இருந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லை. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டான், என்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டான், எப்பொழுது அவரை தான் ஏற்றுக்கொண்டானோ அன்னையிலேருந்து அவனுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா மேன்மையான காரியங்களையும் விட்டு அவன் தன்னைத்தான் தாழ்த்தினான். தாழ்த்தி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இயேசுவை மட்டும் என்ன சொல்ல போகிறேன், பறைசாட்ட போகிறேன்னு சொல்லி வெளியே கிளம்புனான். இதே தான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். பரலோகத்தில் இருந்தவர் அவரை தாழ்த்தி இந்த மனுஷர் மத்தியில் வந்தார். வந்துட்டு ராஜாக்கள் மத்தியில் போயிருந்த அவர் கம்பெனி, அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ கம்பெனியில் ராஜாக்கள் மத்தியில் இல்லை. அவர் எப்போவுமே பாவத்தில் நிறைந்த மக்களுக்கு கூட ட்ராவல் பண்ணார், ஏழைகளுக்கு கூட ட்ராவல் பண்ணார், இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களோட ட்ராவல் பண்ணார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் நம்மளை விட தகுதி தாழ்ந்தவர்கள் மத்தியில் நம்முடைய பந்தங்கள் இருக்க வேண்டும். இதில் ஆவிக்குரிய விஷயத்தில் நான் யாரு கூட பந்தம் வச்சுருக்கணும்னா இயேசு கிறிஸ்து கூட மட்டும்தான் எனக்கு பந்தம் வைக்க முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் பரிசுத்தராக இருக்கிறார், அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். வசனத்துக்கு கூட நான் டையப் வச்சுருக்கேன். இது எவ்வளோ தூரம் நான் இயேசு கிறிஸ்துவோட இருந்து என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேனோ அதுக்கு பிற்பாடு என்னுடைய பந்தங்கள் யாரு கூட இருக்கணும்னா ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கூட நான் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவர்களாக இருக்கணும். நாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், அநேக பேர் எனக்கு பார்த்து கொண்டிருக்கேன். ஒருவேளை நான் கூட அப்படி இருப்பேனான்னு உள்ளது எனக்கு டவுட்டாக இருக்குது. யாராவது என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஒரு வேளை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் வைங்களேன். அப்போ நம்ம எல்லோரும் என்னென்னா ஒரு காரியத்தில் தெளிவாக இருக்கணும். எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக இருக்கிறோமோ, பரிசுத்தமாக இருக்கிறனால எனக்கு வசனத்தை நல்லா தெரியும்னு அர்த்தம், தேவனோ காரியத்தை நல்லா தெரியும்னு அர்த்தம். அதனால் நான்
ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லாரோட மேலே இருக்கிறேன்னு ஒரு அகம்பாவம் எனக்கு உள்ளாடி வரக்கூடாது. ஆவிக்குரிய விஷயத்தில் நான் பயங்கரமாக இருக்கிறேன்னு ஒரு பெருமை எனக்கு உள்ளாடி வரக்கூடாது. எல்லாருக்கும் மத்தியில் நான் பயங்கரமாக மெசேஜ் கொடுக்குறேன், வியாக்கியானம் பண்ணுறேன். தேவனை சார்ந்து இருக்கிறனால நான் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மேலான ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கவே கூடாது. இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுகளோட தான் என்னோடய டைஅப்பு. பெரியவங்கள கூட தான் நான் ஒர்ஷிப் பண்ணுவேன், பெரியவங்க கூட தான் என்னுடைய பைபிள் கிளாஸ் இருக்குது, பெரிய ஆளுகளோட தான் நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் மேலே இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எல்லாத்துலேயும் எனக்கு தாழ்மை வேணும். என்னுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும், என்னுடைய தோற்றத்தில், எண்ணத்தில், என்னுடைய பாரத்தில், எல்லா சந்தோஷத்தில், எல்லாத்துலேயும் ஒரு தாழ்மைன்னு சொல்கிறதுனால நான் ஒன்றும் இல்லை, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டுன்னு அழகாக பவுல் சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னை பலப்படுத்துகிறவர் அவராக இருக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற அவராக இருக்கிற நேரம் நான் அவரை போல மாறுகிறவனாக இருக்கிறேன். எல்லாம் அவரை போல செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னென்ன செய்தாரோ அதெல்லாம் நான் செய்ய முடியும். அதுதான் உண்மையிலே அதுக்குள்ள அர்த்தம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவம் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்ன செய்தாரோ அதன்படியாக நான் மாற்றம் எடுக்கிறது தான் என்னுடைய தாழ்மையின் அடையாளம். இப்படி யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார். அல்லாமல் நம்ம உலகத்தில் நான் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி வாயால் சொல்கிறதல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையை தாழ்த்தி சிலுவையில் அரைக்க ஒப்பு கொடுத்தாரோ, செய்யாத தப்புக்கு இவர் ஆட்டோமேட்டிக்காக சிலுவையில் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவர் என்ன பண்ணுறாரோ ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதுபோல் நம்முடைய தாழ்மை இன்னொரு ஆளுக்கு ரட்சிப்புக்குரியதாக என்னுடைய தாழ்மை இருக்கணும். இன்னொரு ஆள் என்னை பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்குள்ளாடி நான் ஒன்று போகிறவனாக என்னுடைய மாற்றம் இருந்துச்சுன்னா நான் தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை உயர்த்துவார். அல்ல நான் எங்கே இருப்பேன், நான் தாழ்ந்தவனாக தான் என்னை உயர்த்துவார், இல்லைன்னா நான் தாழ்த்தப்பட்டவனாக தான் இருப்பேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் என்னை தாழ்த்தினால் தேவன் என்னை பரிசுத்தத்தில் என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் உயர்கிறேனோ அவ்வளோ தூரம் தேவனை நான் என்னை தான் தாழ்த்த வேண்டும். பரிசுத்தாவில் எவ்வளோ தூரம் உயர்த்தப்பட்டிருக்கிறேனோ அவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணணும், என்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். நான் எவ்வளோ தூரம் என்னை தாழ்த்துக்கிறேனோ தேவன் என்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பரிசுத்தத்துக்கு மேலே கொண்டு போவார். என்னோடு அவர் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்து கொண்டே இருப்பார். இப்படி ஒரு வாழ்க்கை தான் இந்த வசனத்தை அழகாக சொல்லியிருக்கு. அவன் எல்லாம் அவனை உயர்த்துகிறான். நான் என்னைத்தான் உயர்த்துறவனாக இருந்தால் அது உலகத்துக்கு ஏதாக உயர்த்துகிறதா இருக்கும். பிசாசானவனுக்கு முன்பாக நான் என்னை உயர்த்தி காமிக்கிறவனாக இருக்கும். இந்த உலகத்துக்கு நேராக நான் என்ன உயர்த்துகிறேன்னா, இந்த உலகம் பிசாசின் பிடியில் இருக்குது. இந்த பிசாசுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு சிந்தனைகளுக்கு முன்பாக நான் என்னை உயர்த்துக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் எல்லாம் முற்றும் தெரிந்தவன், எல்லாம் தெரிந்தவன், என்ன போல யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அகம்பாவம். எனக்கு பரிசுத்த பயங்கரமாக இருக்குது, அந்நிய பாஷை பயங்கரமாக இருக்குது, நான் ஜெபத்தில் தரித்திருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தல் இருக்குது, வியாக்கியானங்கள் இருக்குது, இதெல்லாம் உயர்த்துகிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் எனக்கு இருக்கும் பொழுது நான் சாதாரண ஒரு ஜனங்களோடு பழகும் பொழுது நான் எப்படி என்னை தாழ்த்தி, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, அந்த இடத்துல அவர்களோடு பயணிக்க பழக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானத்துக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தத்துக்கு அவர் உலா வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் ஆலயம். எருசலேம் ஆலயத்தில் போய் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்துகிட்டே இருந்தார். எல்லா ஜனங்களும் தேவனுக்குள்ளாடி வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எடுத்தது என்னது, இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். நீதிமானாக இருக்கிறேன்னு சொல்கிற நீ உனக்கிட்ட வந்தேன், உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியல, நான் அதற்கு வேண்டி வந்ததில்லை. இருட்டில் அநேக பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாடி கொண்டு வரணும் ஒரு எண்ணத்தில் தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, 10வது வசனத்தில் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவர் உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடைய கூட பந்தியர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். இந்த கனம் இதெல்லாம் எங்கே உண்டாகிறது, இந்த உலகத்தில் இல்லை. நித்தியத்தில் நான் போகிற நேரம் என்னை விட நல்ல கனிகள் கொடுக்குறவங்க, என்னோட வியாக்கியானம் பேசாத ஆள்கள், என்னை விட பைபிள் வாசனம் தெரியாதவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள், பரிசுத்த அறிந்தவர்கள், ஞானத்தில் பலப்பட்டவர்கள், வெளியே காட்டாமல் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு மத்தியில் தங்களை தாழ்த்தி அவங்களுக்கு தேவையான ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் வெளியே தெரியாது. அவங்களும் மரித்து வரும் பொழுது நான் ஒருவேளை நினைப்பேன், நான் மேலே தேவன் என்னை கொண்டு போவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார், உன்னை விட நல்ல காரியங்கள் தாழ்ந்திருந்தவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், நீ கொஞ்சம் கீழே தள்ளி இரு, நான் அவனை மேலே கொண்டு வரணும்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். ஐயோ நான் இவ்வளோ கீழே வந்துட்டேனா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளாடி எங்கே வரணும், நித்தியத்துக்குள்ளாடி கொண்டு போகிற டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கலாம். அல்லைன்னா
இந்த உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் லெவலில் நான் வந்து இவ்வளவு செய்த பிறகும் நான் மேலே வரலாம்னு நினச்சிட்டு இருக்கிற நேரம் என்னை விட தாழ்ந்து இருக்கிறவன தேவன் மேலே உயர்த்தும் பொழுது நமக்கு யோசனை வரும், இவங்க எல்லாம் மேலே இருக்கிறாங்களா ஸ்பிரிச்சுவல் லெவலில், நான் என்னடா நான் இதோட நல்லா பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேனே. அப்போ ஒரு சின்ன ஒரு வருத்தம் நமக்குள்ள வரும், ஐயோ நான் குறைப்பட்டவனாக இருக்கிறேனே அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு உள்ளாடி வரும். அதனால் நீ எப்போ பார் நம்ம மறிக்கிறது வரை நான் நம்மளை தாழ்த்துக்கிறவனாக தான் இருக்கணும். இருக்கிற நேரம் தேவன் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கும்படியாக நம்மளை நாம் தாழ்த்துவோம். எந்த விஷயத்துலனா ஆவிக்குரிய விஷயத்தில், உலக பிரகாரமான விஷயத்தில் இந்த பைபிள் இந்த வசனத்தை சொல்லப்படவில்லை. அதை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆமென்.